பை செல்லிங் அ ப்ராடக்ட் ஃபார் 2400 ஒரு ப்ராடக்ட் வந்து 2400 வந்து செல் பண்ணுறாங்க. எ மேன் இன்னக்யூர்ஸ் அ 20% லாஸ். அது விற்கும் போது 20% லாஸ் வந்து அந்த மேனுக்கு வருது. அட் வாட் ப்ரைஸ் ஷுட் ஹி செல் இட் டு கெயின் 25%. அதாவது எந்த அமௌண்ட்டுக்கு எந்த ப்ரைஸ்க்கு விற்றா ஹி செல் இட் டு கெயின் 25%. அப்போ எந்த அமௌண்ட் விற்றா அவங்களுக்கு வந்து 25% கெயின் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதுக்கு வந்து மெத்தட் ஒன்று நம்ம எப்படி போல காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் அதை ஃபைன் பண்ணி போடுவோம். ஃபர்ஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஃபைன் பண்ணும். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கான், பை செல்லிங் ப்ராடக்ட் ஃபார் ₹2400. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம கொடுக்கல, செல்லிங் ப்ரைஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். செல்லிங் ப்ரைஸ் 2400 கொடுத்துட்டான், லாஸ் வந்து 20% அப்படின்னு சொல்லி தான் இருக்கு. லாஸ் கொஸ்டின்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபார்முலா வந்து சிபி கண்டுபிடிக்கணும், எஸ்பியும் லாஸ் பர்சன்டேஜும் கொடுத்துட்டான். அப்போ நம்ம இந்த ஃபார்முலா தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா செல்லிங் ப்ரைஸ் 2400 into 100 ஹோல் டிவைட் பை 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் 20 மைனஸ் பண்ணா 80. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு 3000 சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு 3000 சொல்லி கிடைச்சிருச்சு. ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ் ஃபார் 25% ப்ராஃபிட். 25% வரணும்னா செல்லிங் ப்ரைஸ் வரும்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே வந்து ப்ராஃபிட் வந்து கிவன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து செல்லிங் ப்ரைஸ் தானே ஃபைண்ட் பண்ணோம், எதுக்கு 25%க்கு. இப்போ அந்த சிபியும் நம்ம கண்டுபிடிச்சோம், ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கொஸ்டின்ல கிவன். இப்போ இந்த இடத்துல நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 25 வந்து கொடுத்துருக்காங்க. ஆட் பண்ணோம்னா 125. இதை மல்டிப்ளை பண்ணி 100 டிவைட் பண்ணோம்னா 3750. செல்லிங் ப்ரைஸ் வந்து 3750 கிடைச்சிச்சா. இப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இப்போ மெத்தட் 2 பிளேஸ்மெண்ட் படி நம்ம பார்த்தோம்னா, பிளேஸ்மெண்ட் டெக்குக்காக பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டான், 20% லாஸ்னா என்ன, அதாவது 100ல ஒரு 80%, பட் 80 போர்ஷன் 10:80 அப்படின்னு சொல்லிட்டு வருமா, 20% போச்சுன்னா. இப்போ கிவன் 2400. இப்போ இந்த 2400 இந்த 80 பார்ட்ஸாக தானே இருக்குது. இப்போ இந்த 80 பார்ட்ஸுக்கும் பிரிக்குன்னா 1 பார்ட் ஈக்குவல் டு 30 rupees அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ சிபி வந்து 100 பார்ட்ஸா, இதுதானே செல்லிங் ப்ரைஸ் இஸ் டு காஸ்ட் ப்ரைஸ் இஸ் டு செல்லிங் ப்ரைஸ் தானே. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 இன்டூ ஒவ்வொரு பார்ட்ஸுமே வந்து 30 ஈக்குவல் டு 3000 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குது. இப்போ ஸ்டெப் 2ல வந்து 25% ப்ராஃபிட் தானே ரெண்டாவது கொடுத்துருக்கான். இப்போ அங்கே சிபி இஸ் டு எஸ்பி ஈக்குவல் டு இங்கே வந்து 25% தானே இருக்கு. இப்போ இங்கே ப்ராஃபிட் லாஸ்ட் இதில் வந்து நம்ம இங்கே வந்து லாஸ் தான் இருக்கு, அதனால இந்த 80 வந்து எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து நம்ம ப்ராஃபிட்டுங்கும் போது 100 கூட ஆட் பண்ணோம்னா 125 கிடைச்சிருச்சு. இப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், நம்ம 3000 கண்டுபிடிச்சோமா. இப்போ 3000 இங்கே இருக்கு, அதாவது இந்த 3000 into 125 டிவைட் பை 100. அப்படியே இந்த ஃபார்முலா வந்து நம்ம இங்கேயும் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சர் 3750 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. இந்த ஃபார்முலா எப்பயும் நம்ம கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் எஸ்பி. எஸ்பி ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவே தான். இதில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் 3750 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருச்சு.